ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th அல்லது ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலும் எலிஜிபிள், அப்படி இல்லை உங்களுக்கு வந்து பிபிஓவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இந்த ஜாப்க்கு. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாப் ரோலோட நேம் என்ன அப்படின்னா கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தமிழ் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இது வந்து ஃபுல் டைம் ஜாப். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000 வந்து 1 மந்த்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பெனிஃபிட்ஸில் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் கால்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சேட்டி, இமெயில், அப்புறம் வந்து கால்ஸ் எல்லாமே மிக்ஸ்டான மாதிரியான ஒரு ஜாப். கிட்டத்தட்ட செமி வாய்ஸ் ஜாப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்பிங்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி அப்புறம் ஸ்பீடு, ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து டைப்பிங்கில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீட், ரைட், ஸ்பீக் மூணுமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து குட் லிசனிங் அண்ட் காம்ப்ரஹென்ஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு உங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா உங்ககிட்டயே வந்து ஒரு லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் இருக்கணும், ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராட்பேண்ட் ஸ்பீட் வந்து 30 Mbps மேலே கேட்டிருக்கிறாங்க. ஸோ ப்ராசர் வந்து i3 அண்ட் அபவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி, நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12th பாஸ் எனி டிகிரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 18க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு எதுவும் மென்ஷன் பண்ணல. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 13,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/7 கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஷிஃப்ட்டு, மார்னிங் ஷிஃப்ட் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா ஷிஃப்ட்டும் கலந்துருக்கும். ஸோ உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கெலாம் வந்து நைட் ஷிஃப்ட் அலவன்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்ளிமெண்டல் பே டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 12th பாஸ் வந்து ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிபிஓவில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீக் வித் எம்ப்ளாயின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபில் உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா டைப்பிங் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும், தமிழ் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும். ஸோ நீங்கள் 12th அல்லது டிகிரி எது முடிச்சிருந்தாலுமே சரி, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ குயிக் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி ஹையரில் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியல, நிறைய எரர்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் குயிக் அப்ளை போயிட்டு அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்களே, இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸ்பீக் வித் எம்ப்ளாயர்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த கால்ஸ் மொபைல் நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க எங்கேயும் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கல. சப்போஸ் வந்து மொபைலில் காண்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னா அவங்களே வந்து இங்கே எஸ்சி டீட்டெயில்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இவங்க யார் ஹைர் பண்ணுறாங்கன்னா கியூ கனெக்ட் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் லிமிடெட். ஸோ இவங்க தான் வந்து ஹைர் பண்ணுறாங்க இந்த ஜாப்க்கு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.